மிடில் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குமா? எனக்கு இந்த செயின் போடணும், வாட்ச் கட்டணும்னு ஆசை இருக்கும். வாட்ச் கட்டணும்னு ஆசை இருக்கும். ஸ்கூல்லாம் போகும் பசங்க இருப்பானுங்களா, கூட படிக்கிற பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா இது மாதிரி ஏதாச்சும்? இல்ல, ஸ்கூலுக்கு சாருக்கு மட்டும் தான் தெரியும் நான் இப்படி வேலைக்கு போறேன்ட்டு. மத்தபடி எல்லா பசங்கள்ட்டும் சொல்ல, ஒரு 2 பையங்க மட்டும் சொல்லியிருப்பேன். நீயா நான் ஷோக்கு போகிற அன்னைக்கு கூட நல்ல சட்டை இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. இப்போ ஒரு ஷோவில் போய் பேச போகிறோம், டிவியில் போய் பேச போகிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுக்கணும். இம்மா போதுமா விடுமா, இருக்கிற சட்டையை போட்டுக்கிடுதேன். ஏதாப்புல ஒயின் ஷாப் இருக்கு, சரக்கு அடிச்சுட்டு வந்து இப்போ எங்கள் கடையில் வந்து ஏதோ சொல்லுவாங்க, தம்பி இந்த பழம் கொடு, இந்த பழம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செய்யறது தெரியாது. அவன் வந்து எதுவுமே கேட்டுக்கிட மாட்டான். எம்மா உனக்கு என்ன வேணும், அந்த 100 ரூபா வாங்குற துட்டுல உனக்கு என்னமா வேணும்னு தான் கேட்பான். அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு அவன் அம்மா மாதிரி அவன் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் செய்யணும், நீங்க சொன்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்டா. வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணுதான் தேடிட்டு இருக்காங்க. ரமேஷ் எங்க, நிறைய அவங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்பர் கிடைக்குமா, ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ளங்கள் வந்து தேடிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஷோக்கு யார் உங்களை அழைச்சிட்டு போனது, எப்படி தெரிய வந்தது இந்த நடக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி? எங்க ஸ்கூல் சாரு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, இப்படி நீ வேலை பார்த்துட்டே படிக்கல, இப்படி டிவில வந்திருக்கு, நீ போய் கலந்துக்கோ அப்படின்னாங்க. நாங்களும் சார் சொன்னாங்க, சரி சும்மா போன் அடிச்சோம். அவங்களும் போன் எடுத்து தம்பி நீங்க வாங்க விட்டாங்க. உடனே சார்ட்ட சொன்னேன், எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா போயிட்டு வான்னு சொன்னாங்க. அது மூலியமா போனோம். இவ்வளவு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளவு பேர் கூப்பிடுவாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பசங்களாம் வண்டியில போயிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்றாங்க, நல்ல துணி எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அதை பார்த்து ஒரு ஆசை வருமா, இந்த மாதிரி ஒரு துணி போடணும், இந்த மாதிரி நல்ல ஒரு இதா இருக்கணும் அப்படின்றது? துணி போடணும்னு ஆசை. அப்படி நீயா நான் ஷோக்கு போகிற அன்னைக்கு கூட நல்ல சட்டை இல்லை, ஒரு புதுசான ஒரு சட்டை எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னா அவன் சின்ன பையன் ஆசைப்படுவான், எதுக்குமே ஆசைப்படுவான். அவன் கேட்க அன்னைக்கு அங்க நாங்க நீயான போற அன்னைக்கு எங்க கையில காசு இல்லை, கிளம்புறதுக்கு எப்படி மெட்ராஸுக்கு வரணும் அப்படின்னா 100 ரூபா தேவைப்படும். பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, இப்போ ஒரு ஷோல போய் பேச போறோம், டிவியில போய் பேச போறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுக்கணும். இம்மா போதுமா விடுமா, இருக்கிற சட்டையை போட்டுக்கிடுதேன் அப்படின்ட்டான். அவன் சின்ன பையன் கேட்டு ஆசைப்படுதான். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. தம்பி இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப செலவாகும்டா, போயிட்டு வந்துருவோண்டா அப்படிங்க. இவன் தான் நிகழ்ச்சியில பேச போறான், இவனுக்கே ஒண்ணுமே, இவன் எனக்கே வேண்டாம்னு சொல்றோம்லடா புரிஞ்சுக்கோடா அப்படிங்க. சின்ன பையனுக்கு வாங்கி கொடுக்கும்ல, இவனுக்குமே அந்த பழைய சட்டையை தான் போட்டு வந்தான். அப்பவும் சரி எங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சட்டை கூட வாங்கி போனா ஒரு 500 ரூபா சொல்லுவாங்க, இப்போ பேண்ட் ஒரு 1000 ரூபா சொல்லுவாங்க. 1500 ரூபா போயிட்டுனா மாதிரி பஸ்ஸுக்கு போறதுக்கு என்ன செய்ய அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இம்மா எதையுமே யோசனை, நம்ம கிட்ட இருக்கிறது போதுமா, இந்த சட்டையை நான் போட்டுக்கிட்டதம்மா அப்படின்னு தான் சொல்லி வந்தான். ஆனால் அங்கே டிவியில் அவங்க விஜய் டிவியில இருந்து எனக்கு முதல்ல தெரியாது. நாங்கள் இவ்வளோ கிளம்பிட்டீங்களா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கல, சார் இல்லை சார் கிளம்பல சார், இந்த மாதிரி தான் கிளம்பணும் அப்படின்னு. அவங்க அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டு, ஏம்மா நீங்கள் அப்போ பஸ்ஸுக்கு எது உங்களுக்கு உதவி பண்ணட்டுமாமான்னு விஜய் டிவியில இருந்து கேட்டாங்க. அதுக்கு பிறகு நான் எப்படி சொல்ல, நான் அவங்ககிட்ட சொல்ல, நமக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெருசு, நம்ம பஸ்ஸுக்கு வர்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. என்ன சொல்லனே தெரியல. கடைசியில இல்லை சார் நாங்கள் வரணும் அப்படின்னேன். அதுக்கு பிறகு அவங்களாவும் நாங்கள் பஸ்ஸுக்கு நான் புக் பண்ணட்டுமா, நீங்கள் வந்துருந்தீங்களா அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் அங்கேருந்து வாங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு ரூபா தந்துருந்தோம், பஸ்ஸுக்கு அந்த டிக்கெட்டை காமிங்க நாங்கள் கொடுத்துருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு தான் சரி சொல்கிறாங்கடான்ட்டு நாங்கள் கிளம்பி போனோம். யார் உங்களுக்கு எல்லாமே இது போதும், எனக்கு இது இருக்கிறதே போதும்ன்ற சொல்லி கொடுத்தது யாரு? நான் அவ்வளோவா எனக்கு ஆசைப்பட்டது இல்லை. ஏன்டா யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ஏன்டா யாரும் அதாவது இந்த மாதிரி கேளு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லியும் கொடுத்தது இல்லை இந்த மாதிரி கேளுன்ட்டு. எனக்கு அவ்வளோ ஆசையெல்லாம் இருக்கு. இப்போ உங்களை ஒரு கடைக்கு கூப்பிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வாங்குவீங்க நீங்க? எனக்கு இந்த செயின் போடணும், வாட்ச் கட்டணும்னு ஆசை இருக்கும். வாட்ச் கட்டணும்னு ஆசை இருக்கும். வேற என்ன ஒரு வாட்ச் வேணும்? அண்ணன் முதல்ல வாங்கி கொடுத்துறேன். போறதுக்குள்ள நீங்க ஒரு வாட்ச் ஒன்று கையில இருக்கும், சரியா? எதனால நான் வாட்ச் தான் போடுவேன். போட்டிருந்தேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போட மாட்டேன். போடணும்னு ஆசை இருக்கும். வேற செயின், வாட்ச் விட்டுரு, அண்ணன் கொடுத்துறேன். வேற 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 சொல்லு.
அப்பாவுக்கு ஏதாவது தோணுமா உனக்கு அப்பாவுக்கு வாங்கி தரணும் என்ன தோணும்? அப்பாவுக்கு வாட்சு செயின் அது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அது எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு தோணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு வீடு கட்டணும் அந்த இதெல்லாம் தோணும். அவ்வளோ. எப்படி தம்பி இது நீ வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கும் போற, அந்த கேப்ல அதே தொடர்ந்து நீ வந்து வேலைக்கும் போற, ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், பசிக்கும், சும்மாவே நம்மளுக்கே வந்து ஒரு 4 வேளை சாப்பிடணும் தோண்டிட்டே இருக்கும், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தாண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூல் முடிச்சுட்டு தானே வேலைக்கு போறேன். வேலைக்கு போனோடனே அப்படி அங்க பழம் தான், பழக்கடை தான். அந்த அத்தை நான் இப்ப எதுனாலும் எடுத்து சாப்பிட்டா வைய மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கு பசிக்கணுன்னே அந்த அத்தை ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோ தம்பி, ஆப்பிள் எடுத்து சாப்பிடு, இல்லாட்டி இந்த உனக்கு பசிக்குன்னா சாப்பாடு வாங்கிட்டு வருவா, டீ வாங்கிட்டு தருவா அப்படின்னு அந்த அத்தை நல்லா கேர் பண்ணிக்கிடுவாங்க. கேர் பண்ணிக்கிடுவாங்க. நான் இப்ப பசிக்குன்னா அவங்களே எனக்கு சாப்பாடு எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படிதான் போகுது. அப்படித்தான். ஸ்கூல்லாம் போகும் பசங்க இருப்பானுங்களா, கூட படிக்கிற பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா இது மாதிரி ஏதாச்சும்? இல்ல, ஸ்கூலுக்கு சாருக்கு மட்டும் தான் தெரியும் நான் இப்படி வேலைக்கு போறேன். மத்தபடி எல்லா பசங்கள்ட்டும் சொல்ல, ஒரு 2 பையங்க மட்டும் சொல்லியிருப்பேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, வேற யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியும். சரி வேண்டாம் ஏக்கு சொல்லணும்ட்டு நான் சொல்ல மாட்டேன். சின்ன பையன் ஏதாவது கடையில இருந்தாலும் கண்டிப்பா ஏமாத்த பாப்பானு, ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த மாதிரி கம்மியா இருக்குப்பா, இதா இருக்கு, இந்த பழம் சொத்தையா இருக்கு, வேற பழம் கூட அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நான் ரொம்ப அது அந்த மாதிரி பாத்திருக்கேன். எங்க அத்தை இப்போ எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா என்னைக்கு தான் நம்பி விட்டுட்டு போவாங்க. ஒரு நாள் நான் மட்டும், ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா இருப்பாரு, அவரும் நானும் தான் நம்பி இருப்போம். அவர் வயசான தாத்தா, அவருக்கு இப்போ எதுனாலும் பேச தெரியாது, வயசான தாத்தா தானே, நான் தான் பேசி ஆகணும் அந்த இடத்துல. அப்போது நானே அந்த இப்படி வருவாங்க, ஏதாப்புல ஒயின் ஷாப் இருக்கு, சரக்கு அடிச்சுட்டு வந்து இப்போ எங்க கடையில வந்து ஏதோ சொல்லுவாங்க, தம்பி இந்த பழம் கொடு, இந்த பழம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செய்யணும் தெரியாது. எங்க அத்தைக்கு நான் நேரடியா ஒரு சின்ன செல்லு வச்சிருப்பேன், எங்க அத்தைக்கு நான் நேரடியா சொல்லிடுவேன். அவங்க வீட்டுல இருந்து யாரோ இருந்தா அனுப்பி விட்டு அந்த மாதிரிதான் டீல் போடுவோம். நான் எதுவுமே அவங்ககிட்ட எதுனா கத்தியெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கானா? இருக்கு. பயமா இருக்காதா அங்க சரக்கு போட்டு நீங்க பிரச்சனை பண்றது பக்கத்துல வந்து? அந்த ரொம்ப எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பழம் வாங்கும் போது நான் அதாவது 1 கிலோ மாதுளை 100 ரூபான்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்க 2 மாதுளை வச்சிருப்போம், அதாவது 2 விதமா, 100 ரூபாய்க்கு வச்சிருப்போம், 200 ரூபாய்க்கு வச்சிருப்போம். 100 ரூபாய்க்குன்னு சொல்லும் போது இந்த 200 ரூபாய் மாதுளை 100 ரூபான்னு நினைச்சுக்கிட்டு வந்து எங்கிட்ட கேட்பாங்க. அப்படின்னா மைக்கில் 100 ரூபாய் சொல்லுது, இது இன்னைக்கு 200 ரூபாய் சொல்றீங்க அந்த மாதிரி கேட்கும் போது கொஞ்சம் கத்தி கத்தி பேசுவாங்க. அப்போது நான் அந்த அத்தை சொல்லிட்டா அவங்க வந்து டீல் பண்ணிக்கிடுவாங்க. நிறைய செய்தி பார்த்திருப்பீங்களா? இப்ப எனக்கு இந்த வண்டி வேணும் அடம் பிடிக்கிற பசங்க இருக்காங்க, எனக்கு இந்த போன் வேணும் அடம் பிடிக்கிற பசங்க இருக்காங்க. இவங்க மத்தியில நான் எங்க அம்மாவுக்கு செய்யறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 100 ரூபா 300 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். நான் எனக்கு அவன் அம்மா மாதிரி, அவன் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் நினைப்பேன், எல்லாரும் ஒரு சின்ன பையங்க கையில கூட பெரிய பெரிய செல்லுகளா வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல செல்லுல, ஆனா அந்த பையங்க கேட்க மாட்டாங்க. என் பையில பிள்ளை கேட்காது. கேட்டாலும் இப்ப நமக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இல்ல. அவன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான், செல்லு கொடுத்தாலும் அவன் மைண்ட் மாறிடும் அப்படின்னு எனக்கு தோணும். அவன் வந்து எதுவுமே கேட்டுக்கிட மாட்டான். ஏமா உனக்கு என்ன வேணும், அந்த 100 ரூபா வாங்குற துட்டுல உனக்கு என்னமா வேணும்னு தான் கேட்பான். அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு இன்ன வரைக்கும் அவனுக்குன்னு அவன் யோசனை பண்ணது இல்ல. பையன் தானே, நானும் அவனுக்கு என்னது வாங்கி கொடுக்க அப்படின்ட்டு அவன் அப்படி எதுவும் சாப்பிடறதுக்கு தான் எதுவும் வேணுமா அப்படின்னா, இல்லம்மா வேண்டாம், இருக்கதே சாப்பிட்டுக்கிட்டு போதுமான்றான். அவன் வந்து எப்படி சொல்ல, எனக்கு அம்மா, எங்க வீட்டுக்கு நம்ம எனக்கு என்னை வளர்க்குற தாய் மாதிரி அவன். நம்ம எனக்கு எல்லாமே அவன் செய்வான். மொத்தத்துல சாப்பாடு வச்சு அவன் சாப்பிடவே மாட்டான். அம்மா நீ சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா இல்லையா? அவன் வேலைக்கு போயிட்டு அவனே டயர்டா தான் வருவான், 10:30 மணிக்கு தான் வருவான். வந்ததே சரின்னு அங்க பழங்கள் கொஞ்சம் கொண்டு வருவான், பழங்கள் கொடுத்து விடுவாங்க, கொண்டு வருவான். வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நீ இப்படி பழக்கடைக்கு முன்னாடிலாம் நாங்க இப்படி பழங்கள் இதெல்லாம் அவ்வளவு இது பண்ணது கிடையாது. பழக்கடைக்கு வேலைக்கு போறதுனால டெய்லி 2 பழங்களும் கொண்டு வருவான். டெய்லி வந்து அதை உரிச்சு கொடுத்தியம்மா, நீ சாப்பிடு, சாப்பிட்டா நல்லதா, நீ சாப்பிடு, உனக்கு சுகர் இருக்கு, இந்த பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி மெனக்கிட்டு அந்த கொண்டு வந்து நான் சாப்பிடாம அவன் சாப்பிட மாட்டான். அதில் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா, ஜூஸ் போட்டு கொடுத்து அதை குடிமா, நீ குடிமா ஃபர்ஸ்ட் அப்படிமா, இல்லை வேண்டாண்டா நான் இப்பதான் சாப்பிட்டேன்டா, நீ குடிமா ஃபர்ஸ்ட், இது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து முடிச்சுட்டு 10:30 மணிக்கு மேல ஆயிரும். அதுக்கு பிறகுதான் இவன் சாப்பிடுவான். நீ வச்சு கொடுத்தா இல்ல நீ சாப்பிடு அப்படின்பான். அவன் எனக்கு வச்சு ஊட்டி விடுவான், எனக்கு ஊட்டி விடுவான். நீ சாப்பிடு, நீ சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டுக்கிடுதாம்மா அப்படின்பான்.
அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு என் தாய் மாதிரி. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே இப்ப வேலை செய்யற பசங்களே அம்மாவுக்கு வந்து அந்த காதல கம்பு வாங்கி தரது ரொம்ப யோசிப்பாங்க. எத்தனை கடை ஏறி இருப்பீங்க? இல்ல ஒரே கடை தான்? ஒரே கடை தான். அம்மா அந்த கடையில தான் கல்யாணத்துக்கு நகை எடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. கோயில்பட்டியில நந்தீஷ்னு ஒரு கடை இருக்கு, அந்த கடை தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். சொன்னாங்க அம்மா இந்த கடையில நான் நகை எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த கடையில நகை எடுத்தா அம்மாவுக்கு பிடிக்கும்ட்டு கடைக்கு போனேன். இந்த மாதிரி கம்மல் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஒரு நாள் சொல்லிட்டு வந்தேன், மறுநாள் போய் அந்த இதை வாங்கிட்டு வந்துட்டேன். 12,000 ரூபா. 12,000 ரூபா சேர்த்து வச்சு வாங்கிருக்கீங்க. உங்க வீட்டுக்கு தெரியுமா அந்த காசு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு? கொஞ்ச நாள் சொல்லல, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மட்டும் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் தான் சொல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி வேலைக்கு போறது தெரிஞ்சிருச்சு. துட்டா என்ன பண்ண கேட்டாங்க, இப்படி சேர்த்து வச்சிருக்கமான்னு. அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் தான் கடைசியா கம்மல்லாம் எடுத்த பிறகுதான் அம்மாவுக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு தான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு அப்பாட்ட சொன்னாங்க, ஏதாச்சும் வேணும், ஏதாவது இருக்குடா, உடம்பு அப்படி முடியலடா அப்படின்னா ரமேஷ் சொல்லுவீங்களா? நான் கேட்டது இல்ல, அவங்ககிட்ட கேட்டேன். நான் மெத்த வேணும்னு கூட நான் கேட்டது கிடையாது. இவ்வளவு நாள் நான் சொன்னது இல்ல. டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த எலும்பு தேய்மானத்தினால கீழே படுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இவன் முன்னாடியும் சொல்லலை. நான் இவன் முன்னாடியும் டாக்டர் ஒரு நாளும் சொன்னது இல்லை. நான் மெத்தையில படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே படுத்தா எனக்கு இடுப்பு வலி ரொம்ப இருக்கும் அப்படின்னு. அதை அவன் எவ்வளவு தூரத்துக்கு கவனிச்சிருக்கான். அவனுக்கு அந்த இதெல்லாம் மனசுல இருந்திருக்கு, வேதனை இருந்திருக்கு. குடும்பத்தை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு இது பண்றான்னு எனக்கு அன்னைக்கு ஷோ பார்த்து அங்க வச்சு பேசல. எனக்கே இது மெத்த வாங்கணும்னு யோசனை பண்ற அளவுக்கு அவன் என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எப்படி தெரியும் ரமேஷ் அது உங்களுக்கு, அம்மாவுக்கு மெத்த வாங்கணுன்றது? யார் சொன்னாங்களா? என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி தேய்மானம் இருக்கவங்களுக்கு பெட்டுல படுக்கணும் ஃப்ரெண்டு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது நான் நினைச்சேன், சரி பெட்டு இல்லை வீட்டுல நம்ம ஒரு பெட்டு வாங்கி போடணும்னு நினைப்பேன். அதுதான் அங்க போய் சொன்னேங்க. பார்த்துட்டு விஜய் சாரே வந்து பெட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். ஒரு மேஜிக்கலா இருக்கும்ல. அடுத்தடுத்து ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் முகம் தெரியாத நபர்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? 12th படிக்கிறீங்க. இந்த டைம்ல எல்லாருமே அட்வைஸ் பண்றது படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதான் இம்பார்ட்டன்ட், படிப்பை தாண்டி தான் அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்ற போது இப்ப எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன இப்ப படிச்சுட்டு இருக்கேன், இப்ப வேலைக்கு போகல. இப்ப வீடியோ படிப்புல வைங்க. இப்ப ஆமா படிப்புல டீச்சர் எல்லாம் சொல்லியிருக்காங்களா, வீட்டுக்கு வா நான் டியூஷன் எடுக்கேன் அப்படின்னு எல்லா டீச்சரும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னைய நல்லா பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு வா, நீ படி, இப்போ மட்டும் படிக்க தான் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. படிச்சு ஒரு வணிகவியல் ஆசிரியர் ஆகணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சூப்பர். நிறைய அனுபவங்கள் உங்ககிட்ட பேசும்போது லைஃபை வந்து வேற மாதிரி ஆங்கிள் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தோணுது. நிறைய பாடங்கள் கத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து. இதே மாதிரி எப்படியே இது சந்தோஷமா நீ நினைச்ச உச்சத்தை கண்டிப்பா அடையவே. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.